The mass of a spaceship is 1000 kg. It is to be launched from the Earth's surface out into free space. The value of G and R are given. The required energy for this work will be. Question clear ஆகிட்டோம். இது எர்த். ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்கு. அதை நீ கொண்டு போய் இன்ஃபைனைட் தள்ளிடணும். ஃப்ரீ ஸ்பேஸ் கொண்டு போறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும்? ரொம்ப சிம்பிள். சர்ஃபேஸ்ல என்ன எனர்ஜி இருக்கும்? ஜிஎம்எம் பை ஆர் இருக்குமா? அப்போ இந்த எனர்ஜி தான் பிடிச்சி வச்சிட்டு இருக்கு. அப்ப இந்த எனர்ஜியை ஜீரோ ஆக்கிட்டேன்னா தட் வில் கோ டு இன்ஃபினிட்டி தானே. அப்ப இதே எனர்ஜி தான் நீ கொடுக்கணும், ஆனா பிளஸ்ல கொடுக்கணும். இந்த மைனஸ் பிளஸ் ஆக்கி ஜீரோ ஆகும். பொட்டன்ஷியல் ஜீரோ ஆக்குனேன்னா தட் வில் பி தி எனர்ஜி தட் யூ ஹவ் given. அப்போ இதே எனர்ஜி, அப்ப எனர்ஜி ரிக்வயர்ட் இஸ் புரியுதா? எனர்ஜி ரிக்வயர்ட் இஸ் GMM by R. இந்த டேட்டா எல்லாம் இருக்கான்னு பாரு. GM இருக்கிறதுல GR ஸ்கொயர் போட்டுடலாமா? by R. எல்லா டேட்டாவும் நம்ம இருக்கப்போ எனர்ஜி will be equal to G வந்து 10 கொடுத்தான், R வந்து 6400 into 10 to the power of 3 into M3. அப்ப which is nothing but 64 தான் பேலன்ஸ் இருக்கு. So 1 2 3 6 9. அப்ப 64 into 10 to the power of 9 6.4 into 10 to the power of 10 joule is energy required to push the satellite from ground to infinity, outer space. Infinity ன்றது where the gravitation pull will become zero. அங்க வெளியே போயிருச்சு, outer space போயிருச்சு. இதான் எனர்ஜி. So the answer is 6.4 10 to the power of 10 joule.